மாமா. வணக்கம்மா. ஆளே மாறி போயிட்டேன், ஆச்சரியமா இருக்கு. நீங்க தானே மாமா நேத்து அவ்ளோ அட்வைஸ் பண்ணீங்க உங்க அப்பாவுக்கு எந்த கெட்ட பேரும் வாங்கி கொடுத்துறாதன்னு. அதனாலதான் இந்த சுஷ்மா டெய்லி ஒரு அரை மணி நேரமாவது திறந்து வாழலான்னு முடிவு பண்ணிட்டா. சரி, உன் ஃப்ரெண்டு பாஸ்கி இருக்கான்ல, அவன் நம்பரை கொஞ்சம் கொடுமா. தரலாம் மாமா, அதுல ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆனா எதுக்கு மாமா? நான் அவன் கூட கொஞ்சம் பர்சனலா பேசணும். எனக்கு அவன் நம்பர் வேணும். தருவியா மாட்டியா? நீங்க கேட்டு தராம இருப்பனா என்ன பேச போறீங்க? அதெல்லாம் நீ ஏன் கேக்குற? அவங்கிட்ட நான் சில விஷயங்கள் விசாரிக்கணும். தருவியா மாட்டியா? தரேன் மாமா, அத பத்தி ஒன்னும் பிரச்சனையே கிடையாது. நீங்க என்ன விசாரிக்கணும்னு என்கிட்ட கேட்டா அதுக்கு பதில் எனக்கு தெரிஞ்சா நானே சொல்லிருவேன்ல. அவனை ஏன் டிஸ்டர்ப் பண்றீங்க? இத பாருமா, உன்கிட்ட கேட்க முடியாத சில விஷயங்களை நான் அவன்கிட்ட கேட்கணுமா. நம்பரை கொடுமா. தரல மாமா, அத பத்தி பிரச்சனையே கிடையாது. ஆனா எனக்கு தெரியற நிறைய விஷயம் அவனுக்கு தெரியாது. அவன் ஒன்னா நம்பர் அப்பாவி மாமா. அவனுக்கு தெரியாத நிறைய விஷயம் எனக்கு தெரியும். என்கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா அவனை விட நான் தெளிவா பதில் சொல்லுவேன். இத பாருமா, நான் அவன்கிட்ட தாமா பேசணும். நீ நம்பரை கொடு. தரலாம் மாமா, அத பத்தி பிரச்சனையே கிடையாது. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அப்படி என்ன திடீர்னு அவன் மேல கரிசனம்? இல்ல என் மேல உங்களுக்கு நம்பிக்கை போச்சா? அப்படிலாம் இல்லம்மா. இப்போ நீ எங்க கஸ்டடியில இருக்க, உனக்கு நாங்க தான் பொறுப்பு. நாங்க வேண்டான்னு சொன்னாலும் நீ அவனை பாக்குறதையோ பேசுறதையோ நிறுத்த போறதில்ல. அவன் உன்னை பத்தி என்ன நினைக்கிறான்னு நான் அவன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணுமா. முதல்ல அவன் நம்பரை கொடு. தரலாம் மாமா, அத பத்தி பிரச்சனையே கிடையாது. ஆனா வாய் மூடி. நான் அப்பதுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். தரலாம் மாமா, தரலாம் மாமா, தரலாம் மாமான்னு அப்பல இருந்து ஒரே பேச்சா ஜவ்வு மிட்டாய் மாதிரி ஜவ்வா எழுதிட்டு இருக்கே தவிர, இந்தாங்க மாமா நம்பரை வச்சுக்கோங்கன்னு மனசார ஒரு தடவையாவது சொல்றியாடி நீ? தரலாமா, அத பத்தி பிரச்சனையே இல்ல. ஐயோ கொஞ்சம் நிப்பாட்றியாடி நீ? அவருக்கு கிண்ட அல்வாவையே எனக்கு கிண்ட ட்ரை பண்றியா நீ? உண்டு இல்லன்னு பண்ணிடுவேன் உன்னை. அதான் என்ன நம்பாம என் மேல சந்தேகப்பட்டு ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வந்தீங்கல்ல. இப்பதான் நான் நிரப்புறதுன்னு தெரிஞ்சிடுச்சுல, அப்புறம் என்ன மறுபடியும் என்ன பத்தி விசாரணை? பாத்தியானே, பாத்தியா என்னாலுன்னு. ராஜி, அவ அண்ணே நீ கொஞ்சம் சும்மா இருண்ணே. பாஸ்கி நம்பரை நான் ஏன் தரணும் தானே அர்த்தம்? 100% கரெக்ட்மா. மாமா நீங்க என்ன வேணா கேளுங்க. பாஸ்கி நம்பர் என்ன, என் உயிரை வேணும்னாலும் கேளுங்க, நான் எடுத்து கொடுக்கறேன். ஆனா இவங்க எது கேட்டாலும் தர முடியாது. அதே மாதிரி இவங்களுக்காக நீங்க எது கேட்டாலும் நான் தர மாட்டேன். ஏய் முதல்ல அவன் நம்பரை குடுறி. பெருசா உயிர் எடுத்து கொடுக்கறாங்க. உயிர் என்ன பேங்க் லாக்கர்ல இருக்கு எடுத்து கொடுக்கறதுக்கு? மாமா நான் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். நீங்க எது கேட்டாலும் நான் தரேன். அம்மா கேட்டா தர மாட்டேன். ஏண்டி தர மாட்டேன்? ஏன்னா நீ என்ன மகளை ஏத்துக்கல. நான் எப்படி போனா உனக்கு என்ன? சுஷ்மா, நீ இப்படிலாம் பேசக்கூடாது. நீ இந்த வீட்ல ராஜியோட கஸ்டடியில தான் இருக்க. தெரிஞ்சு கொடி மரமண்ட. மாமா நான் மறுபடியும் சொல்றேன். இவங்க என்ன இந்த வீட்டுக்குள்ள இருக்க கூடாதுன்னு சொல்றாங்க. மகளாவும் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. நான் என்ன பண்ண இவங்களுக்கு என்னவா? நான் ஒண்ணு பாஸ்கியோட பழகிறதுக்கோ சுத்துறதுக்கோ இங்க வரல. இவங்க என்ன ஏத்துக்காததுனால வேற வழி இல்லாம அவன் கூட சுத்தி டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு காரணம் இவங்க தான், நான் கிடையாது. அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசில என்கிட்டே வரியா நீ? இது பாரு, அவனை அடிச்சு உன்னை உதைச்சு போட எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. நீங்க என்ன பண்ணுவீங்களோ அதையே திருப்பி நான் பண்ணுவேன். அப்படியா? அப்ப நான் உன்னை அடிச்சா அடுப்பியா திருப்பி என்ன? அப்படி பண்ண முடியாது. ஆனா அதுக்கு பதிலா வீடு மேல கல்லு விட்டு எறிவேன். சுஷ்மா, எதுக்குமா தேவையில்லாத பேச்சு? பாஸ்கி நம்பர் தருவியா மாட்டியா? டைம் வேஸ்ட் பண்ணாதே. அவ தர மாட்டானே. நான் 1000 ரூபாய் பந்தயம் கட்டறேன். மாமா போன் கொடுங்க. மாமா கொடுங்க. மாமா இதா மாமா பாஸ்கி நம்பர் சேவ் பண்ணிருக்கேன். இவங்க கிட்ட இருந்து 1000 ரூபாய் வாங்கிக்கோங்க. ஹை பரவாயில்லையே, நான் அப்படி சொன்னா நீ தருவேன்னு எனக்கு தெரியும். கரெக்டா நான் விரிச்ச வலையில அழகா நீ விழுந்துட்ட. நான் ஓம் பொண்ணுமா. சரி சரி, அதான் நம்பர் வாங்கியாச்சுல. கிளம்புங்க கிளம்புங்க. மா நீயும் போமா. ஓகே ஓகே. போய் பேக் எடுங்க. போலாமா? குஷி எங்க இருக்க? ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு, சீக்கிரமா வா. யூனிஃபார்ம் போட்.
குஷி, சித்தி ஹாஸ்பிட்டல் போறதுக்கு முன்னாடி உனக்கு ஸ்கூல்ல டிராப் பண்ணிட்டு நான் போறேன். ஓகே? சரி சித்தி. ஏய், அது ஏன் குழந்தடி? நில்லுடே. எதுக்கு ஆவேசமா ருத்ரதாண்டம் ஆடுற? குழந்தைய ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்புன்னு ஸ்னேகா கிட்ட சொன்னது நான் தான். அது மட்டும் இல்ல, இனி குழந்தைய பாத்துக்க போறதும் ஸ்னேகா தான். குழந்தை பக்கத்திலேயே நீ வரக்கூடாதுன்னு நேத்தே நான் உன்னை எச்சரிக்கை பண்ணிட்டேன். எங்க குஷிக்கு அம்மா நானா இல்ல இவளா? நீ நல்லவ இல்லங்கிறதுனாலதான் குழந்தைய பாத்துக்கிற பொறுப்பை ஸ்னேகாட்ட ஒப்படைச்சேன். எங்க இந்த வேலையில என்கிட்ட வேண்டாம். அடிச்சாலும் உதச்சாலும் அவளுக்கு நான் தான் அம்மா. 10 மாசம் சுமந்து பெற்றிருக்க. ஏன் பிள்ளைய நானே எப்படி விட்டு கொடுக்க முடியும்? ஏய் வாடி. வெறுமன சுமந்து பெக்கிறதால மட்டும் ஒருத்தி தாயாயிட முடியாதுடி. நீ முதல்ல நான் கேட்கிற சில கேள்விகளுக்கு பதில் சொல்லு. உன் அப்பா எதுக்காக அஞ்சலியை கடத்தி பதுக்கி வச்சாங்கிற உண்மையை சொல்லு. உன் அப்பனுடைய செய்கைக்கு நீ எதுக்கு சப்போர்ட்டா இருந்தங்கிறதுக்கு காரணம் சொல்லு. எந்த சம்பந்தமும் இல்லாம என் தங்கச்சியுடைய வாழ்க்கையை எதுக்காக நீயும் உன் அப்பனும் சேர்ந்து அழிச்சிங்கிறதுக்கு விளக்கம் சொல்லு. இது எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு அதுக்கப்புறமா போய் குழந்தை மேல கை பார்க்கலாம். அதுக்கும் என் குழந்தைய என்கிட்ட விடாம இருக்கிறதுக்கும் என்னங்க சம்பந்தம்? சம்பந்தம் இருக்கு. இப்போ உனக்கும் உன் குழந்தைக்கும் நடுவுல இருக்கிற உறவு அறுபட போகுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே நீ எப்படி துடிக்கிறியே, இதே மாதிரி தானடி எங்க அண்ணன் தங்கச்சி உறவும். இதே மாதிரி தானே என் அம்மாவுக்கு பிரியாவுக்கு நடுவுல இருந்த உறவும். அந்த உறவை நீ அறுத்து போட்டியே. நாங்க எவ்வளவு வேதனைப்பட்டிருப்போம், எவ்வளவு துடிச்சிருப்போம். இப்ப தெரியுதா வலி எப்படி இருக்கும்னு? தெரியுதா? உன்னுடைய நோக்கமே இந்த குடும்பத்தை எப்படியாவது சிதைக்கணுங்கிறது தானடி. எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறியா? உன்னுடைய எய்ம் என்ன தெரியுமா? மீனாவுடைய வாழ்க்கையை நாசம் பண்ணணும், பிரியாவுடைய வாழ்க்கையை அழிக்கணும். துவாரகேஷ் நிம்மதியா இருக்க கூடாது, நான் காலம் முழுக்க வேதனைப்பட்டுக்கிட்டே இருக்கணும். மொத்தத்துல இந்த குடும்பமே சுக்கு நூறா உடைஞ்சு போகணும். இதான உன்னுடைய எண்ணம், இதான உன்னுடைய திட்டம். அதுக்கு தானே நீ இந்த வீட்டுக்குள்ள வந்த. நடக்காது, நடக்காது. நான் ஒருத்தன் உயிரோட இருக்கிற வரைக்கும் என்ன நடக்காது. இல்ல, இதுதான் மாமா அவங்களோட திட்டம். நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து எல்லார்கிட்டயுமே நான் இதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த குடும்பத்துல யாருமே என் பேச்சை நம்ப மாட்டேங்கிறாங்க. இப்பவாவது உண்மை வெளிச்சத்துக்கு வந்துச்சு, ரொம்ப சந்தோஷம். ஏய், இப்பவாவது உண்மை வெளிச்சத்துக்கு வந்துச்சு, ரொம்ப சந்தோஷம். ஏய், எரியிற நெருப்பு பத்தாதுன்னு இன்னும் ஊதி விடுறியா? உண்மையை சொல்றேன், நீங்க பிரியாவோட வாழ்க்கையை இங்க கண்ணு முன்னாடியே கெடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இனிமே அதை பார்த்துட்டு இருக்க முடியுமா? இனிமேலும் உங்களை இந்த வீட்டுல விட்டு வைக்கிறது பெரிய ஆபத்து. உங்களை நம்பின மாமாவையே 5 நிமிஷத்துல கவுத்துட்டீங்களே. இதுக்கப்புறமும் நாங்க சும்மா இருந்தோம்னா நாங்க ரோஷம் கெட்டவங்கன்னு அர்த்தம். என்னங்க இவ எதேதோ உளறாங்க. நான் சத்தியமா அப்படிலாம் கிடையாதுங்க. அஞ்சலி வந்தா அந்த ஐஜி குடும்பம் தடுத்துருவாங்க. பிரதீப் செஞ்ச தப்ப அந்த ஐஜி குடும்பம் மறைச்சிருவாங்கன்னு பயந்துதாங்க நாங்க மறைச்சு எங்க கஸ்டடியில வச்சோம். பத்திரமா வச்சிருந்து கல்யாணத்துக்கு முதல் நாள் கொண்டு வந்து ஒப்படைக்கிறது தான் சத்தியமா எங்களோட திட்டங்க. ஆனா அதுக்குள்ள அந்த அஞ்சலி அவசரப்பட்டு தப்பிச்சிட்டா. அதுக்கு நாங்க என்னங்க பண்ண முடியும்? அப்படியே உமா, இதை யாராவது ரோட்ல காதுல பூ வச்சுட்டு நிப்பான், போ அவன்கிட்ட போய் சொல்லு, அவன் நம்புவான். நான் நம்ப மாட்டேன். எனக்கு தெரியும் நீ யாருன்னு. விஷம், நீ விஷம், உடம்பெல்லாம் விஷம். நடுவுல நான் கூட உன் நடிப்புல ஏமாந்தேன். நீ நல்லவதான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த. இப்ப அப்படி இல்ல, தெளிஞ்சிட்டேன், நல்லா தெளிஞ்சிட்டேன். உன்னை புரிஞ்சுக்கிட்டேன். நான் மட்டும் இல்ல, நீ பெத்த குழந்தையும் உன்னை புரிஞ்சுக்கிட்டா. இனி என் வாழ்க்கையில நீ கிடையாது. நீ என்ன செஞ்சாலும் உன் மகளும் இனிமே உன் கைக்கு கிடைக்க மாட்டா. ராஜீவா, தயவு செஞ்சு நீங்க 2 பேரும் இந்த விஷயத்துல தலையிடாதீங்க. என் குழந்தை நல்லபடியா வளரணும்னா இவளுடைய நிழல் கூட என் குழந்தை மேல படக்கூடாது. எனக்கு என் குழந்தையோட எதிர்காலம் தான் முக்கியம். அதுக்காக நான் என்ன வேணா செய்ய தயாரா இருக்கேன். உமா,
இனிமே என்னுடைய வாழ்க்கையில உனக்கு இடம் கிடையாது. நீ ஒரேடியா உங்க அப்பா வீட்டுக்கு போயிடு. என்னங்க ஆச்சு உங்களுக்கு? புத்தி கிட்ட கிட்ட போச்சா உங்களுக்கு? இல்லடி, இல்ல, இப்பதான் எனக்கு புத்தி தெளிஞ்சிருக்கு. ஒழுங்கு மரியாதையா உங்க அப்பா வீட்டுக்கு ஓடி போயிடு. இதுக்கு மேல எங்க நின்னு ஏதாவது கலாட்டா பண்ணலாம்னு நினைச்சா எனக்கு இருக்கிற ஆத்திரத்துக்கு அரைஞ்சு கொலை பண்ணி உன்னை தூக்குல தொங்க விட்டு வச்சா. ஐயோ கடவுளே! மாமா, குழந்தைய வச்சுட்டு என்ன வார்த்தை மாமா பேசிட்டு இருக்கீங்க நீங்க? சாரி, தப்புதாம்மா. குழந்தை முன்னாடி இப்படிலாம் பேசக்கூடாது. ஆனா இவகிட்ட எப்படி பேசுறதுன்னு எனக்கு தெரியலையே. சரி, நீ இனியும் குழந்தைங்க நிக்க வேண்டாம். நீ ஸ்கூலுக்கு அவளை கூட்டு போ. இவளை நான் பாத்துக்கிறேன். நீ போமா, நான் சொல்றல, நான் பாத்துக்கிறேன். குஷி, அம்மா கிட்ட வந்துருமா? எனக்கு பிடிக்காது. நீ கூட்டு போமா. குஷி, குஷி. குஷி, குஷி, குஷி நில்லுமா. அம்மா கிட்ட வந்துருமா. இல்ல யாரும் போக கூடாது. ஏய், என் குழந்தைய விடு. தள்ளி நில்லு. ஏங்க இப்படி பண்ணீங்க? எனக்கு வேண்டாங்க. என் குழந்தைய கிட்ட கொடுங்க. ஏய் குஷி, விடு. ஏய், ஏய், போக கூடாது. நான் என் குழந்தைய விட மாட்டேன். கொடுங்க. குழந்தை மேல கைய வச்சா கொலை பண்ணிடுவோம். சும்மா சொல்லிட்டு இருக்க நினைக்காத, செஞ்சிருவேன். போடி, நீ கிளம்பு. எனக்கு முடியாதுங்க. குஷி, என் குழந்தைய நான் தான் நீ கூட்டிட்டு போமா. கொடுங்க. ஏய், 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 நில்லு. அது எப்படி விட முடியும்? நீ போமா. நீ போ. குஷி, நில்லு. ஏய், என் குழந்தைய எப்படி மாறி இந்த பக்கம். போக முடியும்? நீ போமா. நீ போ. குஷி, நிக்காத, போ. குஷி, போ. நில்லு. போ. குஷி, அவ்வளவுதாண்டி. இந்த வீட்டுக்கு உனக்கும் இருந்த சம்பந்தம் முடிஞ்சு போச்சு. நானும் உன்னை விட்டு விலகிட்டேன். உன் குழந்தையும் உன்னை வெறுத்து ஒதுக்கிட்டேன். இனி நீ என்ன கத்துனாலும் சரி, எவ்வளவு கதறுனாலும் சரி, இனி உன் கைக்கு என் குழந்தை கிடைக்க மாட்டானே. ராஜீவா, அம்மா, ஏன் அழற? நீ மட்டும் தனியா வந்திருக்க. குஷி எங்க? குஷியும் போயிட்டா. என் வாழ்க்கையில இருந்து குஷியும் காணாம போயிடுச்சு. நான் அந்த வீட்டுல நரக வேதனை படுறேன்ப்பா. என்னம்மா சொல்ற? பார், முதல்ல அழுகி நிறுத்து. பொம்பளை அழுதா எனக்கு அலர்ஜி. அந்த வீட்டுல இருக்கணுமேனு ஒரு கட்டாயத்தின் பேர்ல தான் இருக்கேன்ப்பா. அடித்தடி பண்ணிட்டு இருக்கு. புருஷன் சப்போர்ட் கூட எனக்கு இல்லப்பா. அத பத்தி கூட நான் கவலையே படலப்பா. ஆனா என் குஷி, என் பொண்ணுப்பா, நான் பெத்த பொண்ணு எனக்கு சப்போர்ட் பண்ணலையேப்பா. சப்போர்ட் நடிச்ச நாள்ல இருந்து சுத்தமா அவ அப்பா பக்கமே போயிட்டாப்பா. என் சொந்த பொண்ணு என்ன வெறுக்கிறாளேப்பா. I hate you, mummy. I hate you, ma. அப்படின்னு கத்துறப்பா. என் மனசே உடைச்சு போச்சுப்பா. என் பொண்ணு என் கை விட்டு போச்சுப்பா. உமா, வாட் நான்சென்ஸ் யூ டாக்கிங்? அப்படிலாம் உன் பொண்ணு உன்னை விட்டு போக மாட்டான். என் பேத்தி நான் போக விட மாட்டேன். இல்லப்பா, அவ என்ன வெறுக்கிறா. என் பக்கமே வர மாட்டேங்கிறா. சித்தி சித்தின்னு ஸ்னேகா கிட்டே போய் ஒட்டிக்கிறா. ராஜீவும் அந்த பக்கம் தான் சப்போர்ட் பண்றாரு. பிரியா கல்யாணத்துல நடந்த கலாட்டா, நான் அஞ்சலி மறைச்சு வச்சது எல்லாமே குஷிக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. எப்பவும் நான் தான் குஷிய ஸ்கூலுக்கு ரெடி பண்ணுவேன். ஆனா இன்னைக்கு குஷி ஸ்னேகா கிட்ட தலை வாரிக்கிறான். என் கால ஒரே அடிய வாரி விட்டுட்டப்பா. அவ்வளவு தூரத்துக்கு ஆகி போச்சா? கல்யாணத்துல நாம போட்ட பிளான் முழுசா ஒர்க் அவுட் ஆகல. அஞ்சலியை நாம தான் கடத்தணும்னு தெரிஞ்சு முழு வீடு எனக்கு எதிரா திரும்பி இருக்கு. அந்த சீக்க பிடிச்ச ஷாம்லா கூட எனக்கு எதிரா குரல் விட ஆரம்பிச்சிட்டா. ராகவன் என்கிட்ட முகம் கொடுத்து பேசுறதே இல்ல. எல்லாரும் ஸ்னேகாவை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. இப்படியே போனா என்னால அங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதுப்பா. உமா, இதுக்கெல்லாம் இப்ப எழுதிக்கிட்டு இருக்க? பார், உனக்கு கண்ணீர்னா என்ன,
அழுகன்னு என்னன்னு தெரியாம அவனை வளர்த்தேன். ஆனா இப்போ அந்த வீட்டுல 24 மணி நேரம் மூக்க உறிஞ்சிக்கிட்டு கண்ணில் கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு இருக்கேன். இதுதான் உன் மாமியார் வீட்டில் கிடைச்ச சீதனம். நான் அந்த வீட்டுக்கு போக வேணாம்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆனா நீ ஸ்னேகா பழி வாங்குற, அந்த குடும்பத்தை பிரிக்கிறேன்னு போய்கிட்டு இருக்க. நான் உனக்கு கோல்டு பிஸ்கட் மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கேன். ஆனா நீ கோதுமை பிஸ்கட் போறோம் ராஜி பின்னாடி சுத்திட்டு இருக்க. அந்த ஆளு நடுவுல கொஞ்ச நாள் எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தான்ப்பா. இப்போ அந்த அஞ்சலி பிரச்சனைக்கு அப்புறம் பழையபடி ஸ்னேகாவுக்கு ஜால்ரா தட்ட ஆரம்பிச்சுட்டான். அப்ப ஏன் போற? அதான் என் கேள்வி. அஸ்திவாரமே ஆட்டம் காணுது. அந்த அஸ்திவாரத்தை நம்பி எந்த கோட்டை கட்ட நீ எங்க போனோம்? அந்த ராஜீவ் திருந்த மாட்டான், செய்கிற காரியத்துக்கு வருத்தப்பட மாட்டான். நீ அவன் வாழை பிடிச்சுக்கு ஓடாத. நீ அங்க போய் அசிங்கப்படாத, அவமானப்படாத. அவனுக்கு இப்ப பண பிரச்சனை வேற. 2 லட்சம் பணம் கொடுத்த ஃப்ரெண்டு வந்து கலாட்டா பண்ணி 48 மணி நேரம் கெடு கொடுத்துட்டு போயிருக்கான். அவஸ்தைப்படட்டும், தலையை பிச்சுக்கிட்டு அசிங்கப்பட்டு பைத்தியமா ஆயிட்டோம். நீ இங்க எந்துக்கிட்டு வேடிக்கை மாத்திரம் பாரு. நீ அந்த வீட்டுக்கு இனிமே போக தேவையில்லை. அங்க யார் இருக்கா? அந்த ஷாமலா உனக்கு ஜாலரா அடிச்சுக்கிட்டு இருந்தா, அவனும் உன்னை எதிர்க்கிறா. மாமியார் புத்தி காட்டுற நீ சொல்ற. உன் புருஷனும் சரியில்லை, அப்புறம் எதுக்கு நீங்க போகணும்? யாருக்காக உன் சுகத்தையும் சந்தோஷத்தையும் விட்டு நல்லவெல்லாம் நடிக்கணும்? துபாருமா, நடிச்சது போறோம். கம் பேக் டு தி பிரிவிலியன், ஓகே? எனக்கு ஒரே குழப்பமா இருக்குப்பா. துபாருமா, இத்தனை நாள் நான் பொறுத்துக்கிட்டு இருந்தேன். நீ அந்த வீட்டில் இருக்கிற ஒரே காரணத்துக்காக தான் அவன் கொடுக்குற குடத்தில் சமாளிச்சுட்டு இருந்தேன். நீ வெளிவா, இந்த யாருன்னு காட்டுற. அந்த ராகம் குடும்பத்தை சூறையாடுற. துபாருமா, ஒரு அப்பா சொல்லக்கூடாத வார்த்தைகள் தான். ஆனா நான் சொல்றேன், உன் சந்தோஷத்துக்காக சொல்றேன். அந்த ராஜீவ் கட்டின தாலியை அறுத்தம் மூஞ்சில விட்டேறி குஷி கூட்டு நம்ம வீட்டுக்கு வா. அப்புறம் விளையாட நான் ஆரம்பிக்கிறேன். எனக்கும் வேற வழி தெரியலப்பா. அடுத்தது நானும் அதை தான் செய்ய போறேன். வெரி குட், and I'm waiting for it. சார், கருணாகரன் சார். எஸ். எனக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லியிருந்தீங்களே. ஓ, நீங்க தான் பாஸ்கியா? ஆமா சார். வாங்க, உள்ள வாங்க. உட்காருங்க. ஆ, சுஷ்மா வீட்ல இல்லப்பா. அவ இங்க இருந்தா நம்மள பேச விட மாட்டான்னு ராஜியோட கோயிலுக்கு அனுப்பியிருக்கேன். ஓ, தம்பி, உங்ககிட்ட நான் கொஞ்சம் மனசு விட்டு பேசணும். சொல்லுங்க சார். ஆமா, அது என்ன உன் பேரு பாஸ்கி? பாஸ்கர்ன்ற பேரை பாஸ்கின்னு சுருக்குனதே சுஷ்மா தான் சார். சரி, நான் நேரடியா மனசு விட்டு பேசிடுறேன். இதை பார்ப்பா, எங்களுக்கும் சுஷ்மாக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அது எப்படி சார்? அவ தான் ராஜி மேடத்தை அம்மான்னு சொல்லிட்டு இருக்கான்ல. அதை ராஜி ஒத்துக்கிற வரைக்கும் அவங்க 2 பேரும் அம்மா பொண்ணு கிடையாது. சுஷ்மா வேற வீட்டு பொண்ணு. எங்க வீட்டில் கொஞ்ச நாளைக்கு தங்கியிருக்கா, அவ்வளோதான். இதை நீ தெளிவா புரிஞ்சுக்கணும். சரிங்க சார். சுஷ்மாவோட அப்பா பேரு ஷியாம். அவருடைய பொண்ணை அவர் இப்ப எங்க கஸ்டடியில விட்டு போயிருக்காரு. அது உனக்கு தெரியுமா? யா, ஐ நோ சார். இப்படி எங்க வீட்டில் தங்கியிருக்க ஒரு பொண்ணை அவங்க அப்பா இல்லாத நேரம் நீ வந்து பார்க்கறது, பேசுறது, பைக்கில் வச்சு நெருக்கமா அங்க இங்க கூட்டு போறது, இதெல்லாம் சரியில்லை தம்பி.